வணக்கம் நண்பர்களே, அனைவரையும் சம்திங் டாக் யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஒரு ரிப்போர்ட் ஒன்று படித்தேன். அந்த ரிப்போர்ட்டை பற்றி தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். 2025 வந்து ஜாப் மார்க்கெட் எப்படி, குளோபல் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ஏஐ மூலமாக 30% ரீப்ளேஸ் ஆகும் அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டை பார்த்தேன். ஸோ அது உண்மையா, இதில் இருக்கிற ரிஸ்க் என்ன, நம்ம சேஃபாக எப்படி நம்ம ஜாபில் சேஃபாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் உடச்சி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்ப்போம். ஏஐ வந்து 30% ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ் வேர்ல்டு லெவலில், குளோபல் லெவலில் ரீப்ளேஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது குளோபல் ரிசர்ச் ரிப்போர்ட்டு ரிலீஸ் ஆகிருக்கு December 2025. அதில் வந்துட்டு ஏஐ ஆட்டோமேஷன் வந்து 30% ஜாப்ஸ் இந்த நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸில் இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு ஃபுல்லாகவே 30% ஆஃப் ஐடி ஜாப்ஸ், 30% ஜாப்ஸ், ஐடி ஜாப்ஸ் வந்து 30% ஆஃப் ஜாப்ஸ் வந்து இம்பேக்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் அப்படி சொல்லப்படுது. பட் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது ஏஆல். பட் ஆட்டோமேட்டட் மேஜர் டாஸ்க்கை ரீப்ளேஸ் பண்ணணும். எது மேஜராக ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, டேட்டா என்ட்ரி ஜாபு, கஸ்டமர் சப்போர்ட் ஜாபு, டெஸ்டிங்கு, டாக்குமெண்டேஷன், ஃபைனான்ஸ் ரிப்பீட்டிவ் டாஸ்க் அண்ட் சிம்பிள் கோடிங். ஸோ ரிப்பீட்டிவ் ஒர்க்கில் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ரிஸ்கில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ எல்லா ரிப்பீட்டிவ் ஒர்க்கையும் ஏஐ டேக் ஓவர் பண்ண போதுங்கிறது தான் இதில் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ இந்த ரிப்பீட்டிவ் டாஸ்க் எல்லாத்தையுமே வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்ணும். டேட்டா என்ட்ரி, கஸ்டமர் சப்போர்ட், டெஸ்டிங்கு, டாக்குமெண்டேஷனு, ஃபைனான்ஸ் ரிப்பீட்டிவ் டாஸ்க்கு, சிம்பிள் கோடிங் அப்படிங்கிறத அந்த இதில் ரிப்போர்ட்டை சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தோன்னாக்கா, சரி அடுத்த கேள்வி நமக்கு தானாக வரும். இப்படி ரீப்ளேஸ் பண்ணால் நம்ம சேஃபாக இருக்குது, நம்ம ஜாப் எப்படி நம்ம காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிறனாக்கா ஒரு ரிலீஃப் பார்ட் இருக்குது. ரொம்ப கவலைப்படாதீங்க, சில ஜாப்பில் கண்டிப்பாக ரொம்ப சேஃபாக தான் இருக்கும். பிகாஸ் ஏஐயால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. முக்கியமாக ஹியூமன் ஜட்ஜ்மெண்ட், ஹியூமன் டச் இருக்க விஷயங்களில் ஏஐயால் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஒன்று வந்து சீனியர் டெவலப்பர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ், ஒரு டொமைன் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கவங்க, டாக்டர்ஸ், டீச்சர்ஸ், டிசைனர்ஸ், லீடர்ஸ், அப்புறம் பீப்புள் வந்து காம்ப்ளெக்ஸ் லாஜிக்கல் ஹேண்டில் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்க க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கவங்க, கண்டென்ட்டு, விஷுவல்ஸு, ஐடியாஸ், இதெல்லாம் ஏஐ கொடுக்க முடியாது, நம்ம தான் உருவாக்க முடியும். நம்ம உருவாக்கினா அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அது ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் ஜாப்ஸில் இருக்கவங்க, முக்கியமாக சேல்ஸு, மேனேஜ்மெண்ட்டு இருக்கவங்க, இந்த ஜாப்லாம் வந்துட்டு மோர் பவர்ஃபுல் வித் ஏஆல் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஜாப்ஸ் எல்லாம். ஆனால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படியே ரிப்போர்ட்டை சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்த கேள்வி வந்துட்டு ஏஐ என்னென்ன ஜாப்லாம் க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கொஷின் ஒன்று இல்லையா? ரொம்ப பாசிட்டிவான பார்ட் இது. 2025 ரிப்போர்ட்டு ஏஐ வந்து 97 மில்லியன் நியூ ரூல்ஸ் பை 2030. 2025 வந்திருக்க ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, 97 மில்லியன் புது ரோல்ஸை 2030 ஏஐ க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஏஐ ஒர்க் ஃப்ளோ இன்ஜினியர்ஸ், ப்ராம்ப்ட் இன்ஜினியர், மாடல் ஃபைன் டியூனிங் ஸ்பெஷலிஸ்ட், டேட்டா கவர்னன்ஸ் எக்ஸ்பர்ட், ஏஐ ட்ரெய்னர், ஆட்டோமேஷன் ஓவர்சீர், ஏஐ சேஃப்டி செக்கர், சிந்தட்டிக் டேட்டா கிரியேட்டர். இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் 2030 97 மில்லியன் நியூ ரூல்ஸை ஏஐ க்ரியேட் பண்ணும். சேலரி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 12 லட்சத்துலேருந்து 80 லட்சம் வரைக்கும் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கில்லு. அதாவது மறுபடியும் படிக்கிற என்ன ஜாப்புன்ட்டு, என்ன ரூல்ஸ் அதை க்ரியேட் பண்ணுன்ட்டு ஏஐ ஒர்க் ஃப்ளோ இன்ஜினியர், ப்ராம்ப்ட் இன்ஜினியர், மாடல் ஃபைன் டியூனிங் ஸ்பெஷலிஸ்ட், டேட்டா கவர்னன்ஸ் எக்ஸ்பர்ட், ஏஐ ட்ரைனர், ஆட்டோமேஷன் ஓவர்சீர், ஏஐ சேஃப்டி செக்கர், சிந்தட்டிக் டேட்டா சென்டர். இது ஸ்கில் நீங்கள் பார்க்கலாம், அது என்னென்ன ஜாப்ஸுங்கிறத. ஓகேங்களா? இதில் சேலரி ரேட்டே வந்து 12 lakhs 80 lakhs டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்கில்லு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இந்த ஜாப்ஸில் 97 மில்லியன் ஜாப்ஸ் 2030, அதாவது இன்னும் 5 வருஷத்தில் ஏஐ உருவாக்கக்கூடியது வேர்ல்டு ஃபுல்லாக, குளோபலாக. ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்த நம்ம மார்க்கெட்டுக்கு போகலாம். இந்தியன் ஜாப்ஸ் ஆர் ரிஸ்க். நம்ம இந்தியன் ஜாப்ஸில் எது ரிஸ்கில் இருக்குது அப்படின்ற கொஷின் இருக்கு இல்லையா? இதில் வந்து இந்தியாஸ் ஐடி, பிபோ இண்டஸ்ட்ரி கொஞ்சம் பெரிய அளவில் இம்பேக்ட் ஆகும். ஏன் இம்பேக்ட் ஆனாக்கா, நம்ம இண்டஸ்ட்ரியில், நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வந்து நிறைய ரிப்பீட் டாஸ்க் பண்ணுறோம், மேனுவலாக டாக்குமெண்ட் பண்ணுறோம், பழைய லெகசி சிஸ்டத்தில் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம், மெயின்டைன் பண்ணுறோம், ரூல் பேஸ்ட் டெஸ்டிங்லாம் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஏஐ ரீப்ளேஸ் பண்ணும்.
ஆனால் தமிழ்நாடு, பெங்களூர், ஹைதராபாத், புனே கம்பெனி ஏற்கனவே ஏஐ ரூல்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களை ஷிஃப்ட் பண்ண தொடங்கிட்டாங்க. நம்ம தமிழ்நாடு, இதெல்லாம் சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், புனே கம்பெனிஸ்லாம் வந்து மக்களை வந்து ஆல்ரெடி ஏஐக்கு ஷிஃப்ட் பண்ண தொடங்கிட்டாங்க. ஸோ இந்தியன் ஒர்க் ஃபோர்ஸ் வந்துட்டு ரொம்ப வேகமாக இதுக்கு அடாப்ட் ஆகிக்கணும். இந்தியன் ஃபோர்ஸ் மஸ்ட் அடாப்ட் ஃபாஸ்ட். ரொம்ப வேகமாக நம்ம இந்த ஏஐ வேர்ல்டுக்கு நம்ம அடாப்ட் ஆகிக்கணும். ஏஐ ரூல்ஸ்க்கு நம்ம ரெடி ஆகிக்கணும். ஓகேங்களா? சரி, உங்கள் கெரியர் எப்படி பாதுகாத்துக்கிறது தான் அடுத்த கேள்வி. ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 3 ஸ்டெப்ஸ் தான். நம்ம ஃப்யூச்சர் ப்ரூஃப் ஆகிறதுக்கு 3 ஸ்டெப்ஸ் தான். ஒன்று, லேர்ன் ஏஐ டூல்ஸ். ஜெமினி, சாட்ஜிபிடி, கிளாடு, கோபைலட், பெர்ப்ளெக்சிட்டி, N8N, ஆட்டோமேஷன் டூல்ஸ், இது எல்லாம் படிக்கணும் நம்ம. ஸோ படிக்கிறது முக்கியம். அடுத்தது நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறது முக்கியம். டொமைன் நாலேஜ், அதுக்கடுத்தா ஃபைனான்ஸு, ஹெல்த் கேரு, ரீட்டெயிலு, மேனுஃபேக்சரிங், ஹெச்ஆர் எக்ஸட்ரா ஏகப்பட்டதாக இருக்குது. டொமைன் ப்ளஸ் ஏஐங்கிறது சூப்பர் பவராக இருக்கும். ஓகேங்களா? அதே நேரத்தில் 3வதாக பில்டு ஒரு போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணிக்குவோம். அதாவது ஏஐ ஸ்டாக் அனலைசரு, நம்ம எல்எஸ்டி மாடல் யூஸ் பண்ணி நம்ம யூடியூப்பில் நம்ம வீட்டில் கூட வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதனால் நம்மளை வந்து இந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுவோம். ஏஐ ட்ரான்ஸ்லேஷன் டூலு நம்ம டெலிடாம்.இன்லாம் அப்படி வந்தது தான். ஒரு ட்ரான்ஸ்லேஷன் டூல் ஏஐ யூஸ் பண்ணி பண்ணது. ஓகேங்களா? ஏஐ ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷனு, ஏஐ சேர்பர் ஃபார் பிஸ்னஸ்ஸு, நிறையா இருக்குது. அது மாதிரி ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணிக்கோங்க. இவங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம பண்ணி நம்ம அலர்ட் ஆகிட்டோம்னாக்க நம்மளை எதாவது ரிப்ளேஸ் பண்ண முடியாது. அதனால் ஏஐ பார்த்து பயப்படாதீங்க. ஏஐ யூஸ் பண்ணுங்கள். ஏஐ வச்சு முன்னேறுங்க, க்ரோ ஆகுங்க, நாலேஜை ஃபுல்லாக வளர்த்துக்கோங்க. நம்ம ஏஐக்கு அடாப்ட் ஆகிட்டாக்கா நம்ம புது சேலரி கிடைக்கும், புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி வீடியோஸ்க்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.